சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஃபார் சுக்ரோஸ். ஓகே, சுக்ரோஸ் அப்படின்றது இட் இஸ் அ டைசாக்கரைட். ஓகே, கார்போஹைட்ரேட்ல இட் இஸ் அ டைசாக்கரைட். ஏன் டைசாக்கரைட்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் 2 சுகர் யூனிட்ஸ். ஒன்னு வந்து குளுக்கோஸ், இன்னொன்னு ஃப்ரக்டோஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 சுகர் யூனிட்ஸ் இருக்கிறதுனால we call it as disaccharide. ஸோ அப்போ இந்த சுக்ரோஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகர். Okay, so first reducing sugar அப்படினா it has reducing property. So அதுக்கு ஏன் the reducing property இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா because it reduces the copper sulfate present in Fellings and Benedict solution. Okay, அதுல இருக்க copper sulfate reduce பண்றதுனால copper sulfate ஓட blue color வந்து red color கன்வெர்ட் ஆயிடுது. Okay, but இந்த சுக்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடியூசிங் சுகர். சரி, ஏன் நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்றோம்? ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்க இந்த 2 சுகருமே வந்து என்ன ரெடியூசிங் சுகர் தான். குளுக்கோஸ் இஸ் ஆல்சோ a ரெடியூசிங் சுகர். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்ன்றதும் ரெடியூசிங் சுகர். சோ இந்த மாதிரி 2 ரெடியூசிங் சுகர் இருந்தும் சுக்ரோஸ் என்னன்னு சொல்றோம்? இட் இஸ் a நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். சோ இது எதனால அப்படின்னு பார்த்தா இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கம்பைன்ட் ஆயிருக்கும் போது ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்க ஹைட்ராக்சி குரூப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹைட்ராக்சி குரூப் தான் என்னது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன ஆயிடுச்சு? இட் ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோசைடிக் பாண்ட். ஓகே, அதே மாதிரி ஃப்ரக்டோஸோட ஃபங்க்ஷனல் குரூப் இந்த செகண்ட் கார்பன்ல இருக்க ஹைட்ராக்சி குரூப்பும் என்ன ஆயிடுச்சு? இந்த லிங்க் ஃபார்ம் பண்றதுல இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ there are no free functional group exist. ஓகே, இது ரெண்டுலயுமே 2 ரெடியூசிங் சுகர்லயுமே என்ன இல்ல ஃப்ரீ ஸ்டேட்ல ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல. பிகாஸ் both are involved in the formation of glycosidic bond. ஓகே, ஸோ இந்த glycosidic bond என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா 1. ஓகே, இது வந்து ஆல்பா டி குளுக்கோஸ்ன்றதுனால ஆல்பா 1 அண்ட் இது பீட்டா டி ஃப்ரக்டோஸ்ன்றதுனால பீட்டா 2. ஓகே, glycosidic bond அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இனிஷியலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to perform all the qualitative tests like Morris test, okay, iodine test, Barford test இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே வருவோம். அதுக்கப்புறம் ரெடியூசிங் சுகர் டெஸ்ட் இருக்கு இல்லையா? என்னென்ன ரெடியூசிங் சுகர் டெஸ்ட் இருக்கு? Fellings டெஸ்டும் பெனிடிக்ட்ஸும். இது ரெண்டும் வந்து ரெடியூசிங் சுகர்க்கான டெஸ்ட். ஸோ இந்த ரெடியூசிங் சுகர்க்கான டெஸ்ட் நம்ம இனிஷியலா சுக்ரோஸ் வச்சு வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஸ் ஆட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணாது? இட் will not produce any brick red color or orange red color because sucrose is not a reducing sugar. And also இதுல வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப்கான டெஸ்ட் இருக்கு இல்லையா? செலினாஃப் டெஸ்ட். செலினாஃப் டெஸ்ட் வச்சு என்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம்? Aldoses or ketosis. Okay, aldoses எப்படி கலர் வரும்? ketosis எப்படி கலர் வரும்? aldoses ketosis வந்து செரி ரெட் கலர். ketosis இருந்துச்சு அப்படினா என்ன பண்ணுவோம்? செரி ரெட் கலர் வரும். aldoses இருந்தா கலர் வராது. But since sucrose has both the groups ரெண்டுமே இருக்கும்போது கலர் வர குரூப்க்கு கண்டிப்பா கலர் வந்துரும். பட் இப்போவுமே சுக்ரோஸ்ல அந்த ஃப்ரக்டோஸ்ல இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் ஃப்ரீ ஸ்டேட்ல இல்லாததுனால செலினாஃப் டெஸ்ட் என்ன பண்ணாது? ஆன்சர் பண்ணாது. ஸோ இனிஷியலி we will not get answer for the reducing sugar test and செலினாஃப் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to do hydrolysis by using acid. ஓகே, என்ன ஆசிட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஸோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணி இந்த சுக்ரோஸை ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். So if we hydrolyze it using hydrochloric acid, the disaccharide will get reduced or hydrolyzed into 2 monosaccharide units. 2 individual monosaccharide units வந்து பிரிஞ்சிரும். குளுக்கோஸ் ஆவும் ஃப்ரக்டோஸ் ஆவும் தனித்தனியா பிரிஞ்சிரும். அகைன் இந்த பாண்ட் போயிட்டு இங்க OH இங்க OH இண்டிவிஜுவல் சுகர் யூனிட்ஸா பிரிஞ்சிருது. இண்டிவிஜுவல் சுகர் யூனிட்ஸா பிரிஞ்ச பின்னாடி எப்படி இருக்கு? We have all the functional groups in its free state. So இப்போ என்ன பண்ணோம்? Fellings, Benedict's ஆன்சர் பண்ணோம் and also Selenoff ஆன்சர் பண்ணுது. Okay, because இது ஒண்ணு வந்து ketosis, fructose is a ketosis. So கண்டிப்பா அது ஒரு ரெட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். So இந்த ஓவராலா இதுல பார்த்தீங்கன்னா Selenoff டெஸ்ட் ஆன்சர் பண்ணும். ஓகேவா? Before hydrolysis to the HCl, we perform the filling test.
we added sample solution and filling A and B and kept it in water bath. There is no red color precipitate is present in the test tube. So it is non-reducing sugar. And selenium test we added sample solution and selenium reagent and keep it in water bath for 5 minutes. We added clear solution because of R-losses. ரெடியூசிங் சுகர் இல்லாததால நம்ம வந்து ஆசிட் ஹைட்ரேசிஸ் டெஸ்ட் பண்ணுறோம். அது எப்படின்னா சுகர் சாம்பிள் கொடுத்துட்டு அது வந்து தண்ணியில் வந்து அதுக்கப்புறம் வந்து கான்சன்ட்ரேட் அசிட் ஊற்றி சோடியம் கார்பனேட் ஊற்றி சாம்பிள் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் டெஸ்ட். ரெடியூசிங் டெஸ்ட்டுக்கு வந்து 2 டெஸ்ட் இருக்குது, ஃபில்லிங்ஸ் அண்ட் ரெடியூசிங் டெஸ்ட். ஃபில்லிங்ஸ் டெஸ்ட்டில் வந்து என்னென்னா சாம்பிளோட ஃபில்லிங்ஸ் தண்ணியை ஊற்றி ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து திக் ரெட் கலரில் வந்து வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து இது ஆல்சோ பார்க்குறதுக்காக செலிகினாஃப் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து செலிகினாஃப்